वृद्धिं वेदान्तदेशिकेन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गषटारिसंयमेवरा शब्दागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वगाद्यसरजित्पादारविन्दाश्रियं श्रीमद्वेदवदंसदेशिकेतेः कारुण्यात्मकं सेवे रङ्गधुरीनकाकनवकं नारायणं योगिनं श्रीमते श्रीमन्त्रगोपश्री वेदान्तदेशिकेन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवक श्रीमन्त्रगोपश्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः காதில் கேட்கறதா? அதே நல்லா கேட்கறது. சரி சரி. அதாவது சந்தியாவந்தனத்தை நாம் எதுக்கு பண்ணணும், பண்ணினா என்னத்தினால நமக்கு எல்லா விதங்களும் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதாகத்தான் ஒரு சந்தியாவந்தனத்தை பற்றி பிரசந்தை. சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியது என்னத்தினால என்ன விசேஷம் அப்படிங்கிறதாகத்தான் நமக்கு சொல்லியிருக்கார். அந்த சந்தியாவந்தனத்தில் பிராத சந்தியாவந்தனம், ஆத்தியானிகம், சாயம் சந்தியாவந்தனம் இருக்கும் இல்லையா? அதனால இந்த பிராத சந்தியாவந்தனம் எப்போ பண்ணணும், மாத்தியானிக சந்தியாவந்தனம் எப்போ பண்ணணும், சாயங்கால சந்தியாவந்தனம் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி முன்ன சொன்னோம். இந்த மாதிரி இந்த டயத்தில் பண்ணணும். அப்படிங்கிற போது நாம் என்ன பண்ணணும்னா, பிராத சந்தியாவந்தனமாவது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திருந்து எல்லா சௌத்தியங்கள்லாம் பண்ணிட்டு பிராத சந்தியாவந்தத்தை சேவனம். அப்ப என்னன்னா, ஸ்நானம் சந்தியா ஜபோ ஹோமஹா தேவதானாஞ்ச பூஜனம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். சந்தியா ஸ்நானம் ஜபோ ஹோமஹா, அதாவது சந்தியாவந்தத்துக்கு ஸ்நானம் பண்ணி தான் சந்தியாவந்தனம் பண்ணணும் நிச்சயம். ஸ்நானம் பண்ணாத சந்தியாவந்தனம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ ஒருத்தன் உடம்பே முடியல, அவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா மந்திர ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாவந்தனத்தை பண்ணலாம். தெரிஞ்சதோ? ஏன்னு கேட்டா, சந்தியாவந்தனம் காலத்துல பண்ணணும். அதாவது அகாலே பண்ணினா, அகாலத்துல பண்ணா என்ன பண்ணும், அசுராளுக்கு பிரீதி ஆகும். காலத்துல பண்ணினாதான் தேவதைகள் பிரீதி அடைஞ்சு நமக்கு எல்லா வித சௌரியத்தையும் பண்றா அப்படிங்கிறதாக சொல்லி வச்சிருக்கு. அது என்ன பண்ணி சொல்லிருக்காருன்னா, இந்த மாதிரி நம்ம பிராத சந்தியா உபாசீத தந்ததாவன பூர்வகம், அதாவது நான் பிராமண முகூர்த்தத்தில் எழுந்திருந்து குளிச்சுட்டு நாம சந்தியாவந்தனத்தை பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு மேல ஸ்நானம் பண்ணாத பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொல்லிருக்கேன். ஏன்னா ஸ்நானம் பண்ணாது ஒரு பண்ணினோம்னா என்னன்னா, ஒரு சுத்தி இல்லை, படுத்துட்டே ரொம்ப படுத்துட்டு இருக்கோம். படுத்துட்டு போது எத்தனையோ ஒரு ஜலமூத்திர விசார்ஜனங்கள்லாம் சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்படிங்கிறதுனால நமக்கு முதல்ல ஸ்நானம் பண்ணி தான் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதை சொல்றது. நத ஸ்நானம் வினா பும்சாம் பிராசஸ்யம் கர்மசு ஸ்மிருதம் ஹோமே ஜப்யே விசேஷேன தஸ்மாத் ஸ்நானம் சமாகரே. அதனால ஸ்நானம் பண்ணிட்டு தான் சந்தியாவந்தனம் பண்ணணும். ஸ்நானத்தை இல்லாத எந்த ஒரு கர்மாவும் பிரசஸ்தமாக பண்ண முடியாது. அதனால நம்ம ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனை பண்ண வேண்டியது அப்படிங்கிறதாக சொல்றார். அத்துல சந்தியாவந்தன பிரயோகம் என்னன்னு கேட்டா, ஸ்நானம் பண்ணிட்டு வேஷ்டி கொடுத்துட்டு ஆசமனம் பண்ணி பிராணாயாமம் பண்ணி சந்தியாவந்தனம் சேர்ந்து சங்கல்பம் பண்ணிட்டு அவரே நல்லா நமக்கு பிரயோகங்கள் இல்லாம கூட நல்லா சொல்லிக் கொடுக்குறார். அதாவது கௌதம மகர்ஷியினுடைய வாக்கியங்கள் எல்லாமே ரொம்ப சௌரியமாக நமக்கு எல்லாத்தையும் பண்ணி கூட சொல்லியிருக்கு. அதனால இதை எல்லா ஸ்மிருதிகளையும் சேர்த்து எடுத்துதான் அவர் வேற என்ன வைத்தியநாத தீட்சிதம்ங்கிறவர் நம்ம ஸ்மிருதி முக்தாபலம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து கொடுத்து அதுல அப்படின்னு சொல்றாரு. அவர் ஆரோக்கியமான இது சந்தியாவந்தனாதிகள் பண்ணலேன்னு சொன்னா அது அதாவது ரிஷி சந்தோ தேவதை, ரிஷி சந்தது தேவதைகளுக்கு தெரியாத அவிதித்வா முனிம் சந்தா தெய்வதம் யோகமேவத யோத்யாபயே ஜபேத்வாபி பாபியான் ஜாயதி சகா. எவனொத்தன் சந்தியாவந்தனம் பண்ண போது ஆபோ கிருஷ்ணேதி திருச்ச சிந்தஜீவ ரிஷிகி காயத்ரி சந்தா ஆபோ தேவதா அப்படின்னு சொல்லி ஆர்தனே விநியோகா அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணணும். அப்படி பண்ணாது போனா என்னன்னு கேட்டா, அபிதித்வா முனிம் சந்தா தெய்வதம் யோகமேவத அப்படின்னா, முனின்னு சொன்னா யாரு, எந்த ரிஷி, ஆபோகிஷ்டாங்கிற மந்திரத்துக்கு சிந்தஜீவ ரிஷி அப்படின்னு சொல்லணும். சந்தஸ் என்ன, காயத்ரி சந்தஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டாக்கா தேவதை தீர்த்தம் ஆபோ தேவதா. என்ன காரியத்துக்கு விநியோகம் யோகம்னு சொன்னா என்ன காரியத்துக்கு மார்ஜனம்னா புரோக்ஷனம் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறதாக சொல்றேன். அது பண்ணாத எவனொத்தன் அத்தியனம் பண்ற போதோ ஜபம் பண்ற போதோ ரிஷி சந்தஸ் தேவதைகளை தெரிஞ்சுக்காத பண்றானோ அவன்
தோஷபாகாக ஆகிறான் அப்படின்ட்டு வாக்கியம் இருக்கு. வியாசர் சொல்றேன். அதே மாதிரி யாஜ்ஞவல்கியருடைய ஸ்மிருதி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராமணம் விநியோகந்த சந்த ஆர்ஹந்த தெய்வதம் அஜ்ஞாதா பஞ்சயோ மந்திரே நச தத் பலமஸ்னுதே. அதாவது ரிஷிச்சந்தோ தேவதைகள் தெரியாத யோசனை பண்ணான்னா அவனுக்கு இந்த சந்தியாவந்தனம் பண்ணத்தினுடைய பலம் ஏற்படாது அப்படின்னு இவர் அவர் வேற என்ன யாஜ்ஞவல்கியருடைய வாக்கியம் அது. அப்படிங்கிற போது அந்த மாதிரி நம்ம ரிஷிச்சந்தத்தை தெரிஞ்சுட்டு தான் நாம இந்த சந்தியாவந்தனாதிகள்ல எந்தெந்த மந்திரங்கள் வந்தாலுமே அந்த மந்திரங்களுக்கு ரிஷி சந்தசு தேவதை இதுகளை தெரிஞ்சுட்டு தான் சொல்லணும் அப்படின்னு. இந்த புரோட்சணம் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஆபோ கிருஷ்டாம யோகா அப்படின்னு சொல்லி மந்திரத்தினால் புரோட்சணம் பண்ணிக்கிறோமே, அது எப்ப புரோட்சிச்சுக்கணும் தெரியுமோ? நாம புரோட்சிக்கலாம், ஏதோ கையில் ஜலத்தை புரோட்சிச்சுட்டே இருக்கோம். எப்போ? மந்திராந்திலே புரோட்சணம். இந்த பாதம் சொல்றோம், ஒவ்வொரு பாதம் சொல்றோமோ இல்லையோ, அதாவது ஒரு வாக்கியம் இல்லைன்னா ஒரு பாதம். ஒரு வாக்கியம்ங்கிறது ஆபோ கிருஷ்டாம யோகானவோ தாத்தனா அப்படின்னு ஒரு வாக்கியம். அந்த வாக்கியத்தினுடைய முடிவிலையோ இல்லைன்னா ஆபோ கிருஷ்டாம யோபுவா அப்படின்னு பாதத்தினுடைய முடிவிலையோ தான் புரோட்சிச்சுக்கணும். இல்லைன்னா 3 ருக்கினுடைய முடிவிலையும் புரோட்சிச்சுக்கலாம் அப்படிங்கிறது சிஷ்டானாம் மதம் ஈதிருஷம். இப்படியாக சிஷ்டார்களுடைய மதங்கள் இருக்கு அப்படின்னு யாஜ்ஞவல்கியருடைய ஸ்மிருதியிலே இருக்கு. அப்புறம் என்னன்னு கேட்டா, இந்த ஆபோகிஷ்டாதி மந்திரம் நம்ம ஆன்மீகத்தில் அழிஞர் எழுதியிருக்காங்க, நன்னாவே எல்லாம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சிரமப்பட வேண்டாம். ஆனா இதெல்லாம் நம்ம தனியா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா தான் இது சொல்றதுக்கு சௌரியமாக இருக்குங்கிறதுக்கோசரம் சொல்றோம். ஏன்னா நவ பிரணவ யுக்தாபிகி ஜலம் சிரசி நிக்ஷிதே. அதாவது ஆபோகிஷ்டாங்கிற 3 இருக்குனால இந்த மந்திரத்தை சொல்லி 9 வியாகிருதி சேர்த்துக்கணும். 9 வியாகிருதின்னு சேர்த்தா 3 இருக்கு. 3 இருக்குல ஒரு இருக்குக்கு 3 பாதம். அதாவது இருக்குன்னு சொன்னா 2 வாக்கியங்கள் இருக்கும். ஆபோகிஷ்டாம யோபஸ்தானபோ தாத்தனா ஹேரணா எதே, இது ஒரு இருக்கு. அப்படிங்கிற போது இதுல எத்தனை பண்ணுவோம்? ஆபோகிஷ்டாம யோபுவா தானபோ தாத்தனா ஹேரணா எதே 3 வாக்கியம் வச்சு இல்லையா? இதுக்கு 3 பிரணவம். பிரணவம்னு சொன்னா ஓங்காரம் சொல்லணும். அப்படி சொல்ற போது அடுத்த அடுத்த ஒரு 2 வாக்கியத்துக்கு 3 பாதம், அதுக்கு அடுத்த 2 வாக்கியத்துக்கு 3 பாதம், மொத்தம் 9 பதம். அதனால 9 பதத்துக்கும் பிரணவயுக்தமா இருக்கணும். பிரணவத்தோட கூடினதாக நம்ம ஜலத்தை தலையில் புரோட்சிச்சுக்கணும். இந்த பிரணவயுக்தமாக தலையில் போட்டுட்டா அதுக்கு என்னென்ன சம்பத்சர கிருதம் பாபம் மார்ஜனாந்தே வினசரி. இப்படி பிரணவத்தோட கூடின ஆபோகிஷ்டா 3 இருக்க நாம சொல்லி புரோட்சணம் பண்ணியிருந்தோம்னா ஒரு சம்பத்சரம், ஒரு வருடத்துல என்னென்ன நாம தப்பு பண்ணியிருந்தோமோ அந்த தப்பு கூட இந்த ஜலத்தை புரோட்சிச்சுட்ட உடனே மார்ஜனம் பண்ணின்ற முடிவுல போயிடுறது, நம்மளுடைய பாபங்கள் போயிடுறது அப்படின்ட்டு இதுக்கு சௌனக மகரிஷி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவரும் சொல்றார். இந்த 3 பிரணவத்தோட கூடினத்தினால பண்ணது என்ன பண்ணா வியாசர் ரஜஹா தமஹா மோகஜாத்தானு ஜாக்கிரத் ஸ்வப்ன சுஷுப்திஜானு வாங்மன கர்மஜான் தோஷானு நவைதான் நவபிர் ஜகேத். அதாவது ஒன்னொன்றுக்கும் இந்த பிரணவம் சொல்லித்தரும் ஆபவிஷ்டாம யோபுவா தானவு ஓம் தானவோ ஜேதாதனா ஓம் ஹேரணாய சக்ஷதே ஓம் யோகஸ்ரீத முகூர்த்தா ஓம் தஸ்யபாதேனா ஓம் சதீரிவ மாதரா ஓம் தஸ்மாரந்த மாதரா ஓம் சக்ஷய ஜிம்ரதா ஓம் ஆபோதனேதாதினா. இப்படி 9 பாதத்தை சொல்லி ஒவ்வொரு பாதத்திலையும் ஓம் பிரணவத்தை சொல்றோம். அப்படி பண்றதுனால என்ன பண்ணணும்னா இந்த ரஜசு தமசுங்கிற ரஜோ குணத்தினாலையும் தமோ குணத்தினாலையும் நமக்கு எத்தனையோ ஒரு கட்ட எண்ணங்கள் ஒரு புத்திகள்லாம் ஏற்பட்டது. அதெல்லாம் என்ன பண்ணும்? அது மட்டும் இல்லாத ஜாக்கிரதை முடிச்சுட்டு இருக்கிற போது சில தப்புந்தவருமான எண்ணங்கள், சொப்பனாவஸ்தையில சில எண்ணங்கள், தூக்கத்துல சில எண்ணங்கள், இதெல்லாம் அப்படியே ஜாக்கிரதை சொப்ன சுசுப்திஜானு. ஜாக்கிரதை முடிச்சுட்டு இருக்கிற போதோ சொப்பனத்தும் போதோ தூங்குற போதோ உண்டான இது எதனால உண்டாகும்? வாக்கு மனசு கர்மம். வாக்கு மனசு வாக்குல என்ன பண்றது? இது மாதிரி ஏதாவது தப்பு வருமா சொல்லணும்னு தோன்றது. அந்த இது மனசுல நினைக்கிறது. மனசேகம் வசசேகம் கர்மண்யேகம் அப்படின்னு சொல்றது. அதுதான் அதே கூட இவர் நம்ம சாமி நம்மாழ்வார் சிந்தையினால் சொல்லினால் செய்கையினால் தேவகிரானையேன்னு சொன்னார். அதனால என்ன, மனசு எது நினைக்கிறதோ அதைத்தான் சரீரம் செய்யணும். சரீரம் என்ன நினைக்கிறதோ, மனசு என்ன நினைக்கிறதோ அது வாக்கு சொல்லணும். வாக்கு என்ன சொல்றதோ அதான் சரீரம் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கு. அந்த மாதிரி இந்த வாக்கு மனசு கர்மம் காரியங்கள்னால உண்டான தோஷங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த தோஷங்களானது இந்த 9 மந்திரத்தினால நம்ம தகிச்சுடுறதுன்னா நம்மகிட்ட
பாபம் இல்லாத பண்ணிவிடுறது அப்படிங்கிறதாக இந்த மந்திரத்தினுடைய தாற்பயம். அந்த இதுல ஓம் எச்சக்ஷயா இருந்தது அப்படின்னு சொல்லி அதுல அந்த 9வது எச்சக்ஷயா இருந்ததா இருக்கிற மந்திரத்தை சொல்லி என்ன பண்ணா, நம்ம சில பேருக்கு எல்லாம் முழங்கால தொட்டு இருக்கா, முழங்கால தொடக்கூடாது. அது என்ன பண்ணணும்னா காலுக்கிட்ட பாதத்துக்கிட்ட விடணும். விப்ரம் விப்ருகம் அதோ விட்சிபே அந்த மந்திரத்தினால கீழே விட்டுக்கோ அப்படின்னு சொன்னோம். அப்படி பண்ணினாத்தான் இந்த இது ஆபோகிஷ்டா மார்ஜனத்தினால இவனுக்கு எல்லா விதமான பாபங்கள் போகும் அப்படிங்கிறது. அந்த ஜலத்தை என்ன பண்ணணும்னா புரோட்சிக்கிற போது ஒவ்வொரு மந்திரத்துக்கு திருப்பி விட்டு புரோட்சிக்கூடாது. தாரையா ஜலம் விழுந்துட்டே இருக்கணும், அதை தொட்டு புரோட்சிச்சுக்கணும். நாம ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கிற போது நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. நம்ம புரோட்சிச்சுக்கிறோம், புரோட்சிச்சுட்டா திருப்பி திருப்பி நிறுத்தி புரோட்சிச்சிருந்தோம்னா அது எப்படி இருக்கணும், தாரையா விழணும். தாரையா விழுந்ததுனால என்ன ஒண்ணா, தாரையா விடலன்னா தேவதைகள் பிரீதி படைகிறது இல்லை. தாராட்சிதேன தோஜேன சந்தியோபாஸ்திரி விகரிசித பிதரோ ந பிரசம்சந்தி ந பிரசம்சந்தி தேவதா. இந்த தாரைன்னா விழுந்துட்டே இருக்கணும். அப்படி அதில் தொட்டு தொட்டு புரோட்சிக்கணும், அதில் கையில் பட்டு புரோட்சிக்கணும். அப்படி புரோட்சிக்கலேன்னு சொன்னா பிதிருக்களும் நம்ம இடத்துல திருப்தி படுறதில்லை, தேவதைகளும் நம்மளை பற்றி சொல்றதில்லை. இவன் நன்னா ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணினான் அப்படின்னு தேவதைகளும் சொல்றதில்லையா. அதனால நாம என்ன பண்ணணும்னா இந்த மந்திரங்களை சொல்லி மந்திரபூதம் ஜலம் யஸ்மாது ஆபோகிஷ்டாபி மந்திரிதம் பததி அசுச்சி தேசேது தஸ்மாத் தற்பரிவர்த்தியே. இந்த ஜலம் கீழே சுத்தமான இடம் இல்லாத வேற இடத்துல விழுந்துடக்கூடாது. வேற இடத்துல விழுந்தா என்ன பண்ணும், அசுச்சியா இருக்கிற இடத்துல விழுந்துச்சுன்னா தோஷம் உண்டு. அதனால என்ன பண்ணும், யாரையா விடுறதோ நம்ம புரோட்சிச்சிடணும். மந்திரத்தை சொல்லி புரோட்சிச்சிருந்தோம்னா பததி அசுச்சி தேசேது தஸ்மாது தற்பரிவர்த்தியே அது மாதிரி இல்லாத நாம பண்ணணும் அப்படிங்கிறதாக. இந்த அதாவது இந்த தீர்த்த நாம ஏதோ மந்திரம் சொல்லி ஆபோகிஷா 3 மந்திரத்தை சொல்லி புரோட்சிச்சுக்கிறோம், அதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுல அவ்வளவு விஷயத்தை ஒழுங்கா பண்ணினாத்தான் அந்த சந்தியாவந்தனத்தினுடைய பலன் புரோட்சிச்சுன்ற பலன் கொடுக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அதாவது என்னென்ன பாத்திரம் வச்சுக்கலாம், மார்ஜனம்ங்கிற போது என்னென்ன பற்றி வச்சுக்கலாம். நத்யா தீர்த்தே ஹிருதேவாபி பாதனே மிருண்மயே பிவா ஔதும்பரேத சுவர்ணே ராஜதே தாது சம்பதே கிருத்வாது வாமகஸ்தேவா சந்தியோபாசிம் சமாதரே. அதாவது நதியினுடைய தீர்த்தத்துல, நதியினுடைய தீர்த்தம்னா ஓடுற ஆத்தங்கரையில இல்லாத போனா கிருதம்னா மடு குளம் பாரு, இல்லைன்னா பாதனம் ஒரு பாத்திரத்துல, மிருண்மயே பிவா இல்லைன்னா மண் பாத்திரத்துலையும், இல்லைன்னா ஔதும்பரேதா ஔதும்பரம்னு சொன்னா தாமிரமயான பாத்திரம், தாமிரமயான பாத்திரத்திலையோ இல்ல வெள்ளி பாத்திரத்திலையோ இல்ல தங்க பாத்திரத்திலையோ இல்ல மர பாத்திரத்திலையோ இதுல ஒரு தீர்த்த பாத்திரம் மாதிரி பண்ணி வச்சுட்டு இடதுவியில வச்சுட்டு வலதுவியால புரோட்சிச்சுக்கணும் அப்படிங்கிறதாக இதை பற்றி புரோட்சிக்கூடியது. வாமகஸ்தே ஜலங்கிருத்வா ஏது சந்தியா உபாசதே சா சந்தியா விஷலீஜ்ஞேயா அசுராஸ்தேசு தற்பிதாக. அதாவது உண்மையாதி பாத்திரம் உள்ள இருக்குன்னா இதில் வச்சுன்னு பண்ணிட்டு பேர் தப்பு இல்லை. வெறும் கையில் இடதுகையில் வேறு ஜலத்தை வச்சுன்னு போட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப தப்பு. வெறும் இடதுகையில ஜலத்தை எடுத்துக்கிறான், எடுத்துன்னு 3 தடவை 4 தடவை புரோட்டிச்சுன்னு தானே புரோட்டிச்சுக்கலாமா, அப்படி பண்ணுவாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணிருந்தானே என்ன பண்ணுறது, குளத்துல பண்றான் இடதுகையில் எடுத்து வச்சுக்குமே இல்லையா, அப்படி எடுத்து வச்சுன்னு பண்ணா அதனால அந்த சந்தியாவந்தனம் என்ன ஆகும், அது இதுவாகாது அப்படிங்கிறதுனால அது பண்ணாது. இதையே போதாயனர் சந்தியாவந்தனத்தை பற்றி ரொம்ப வியாக்கியானம் தானே பண்றார். அதாவது சந்தியோபாசனையும் வியாக்கியாம தீர்த்தங்கிருத்தா பிரயத அபிஷிக்த பிரக்ஷாளித பாணிபாத அபஆகம்ய அக்னிஷ்டமாமன்யஸ்ய இது சாயம் அவஸ்தீத்வா சூரியஷ்டமாமன்யஸ்ய இது பிராப சபிவித்ரேண பாணினா சுரபிமத்யா அப்லிங்காதிஹி வாருணீபிஹி இரண்யவர்ணாதிஹி பாவமானீபிஹி வியாகிருதிபிஹி அந்நீஷ்ட பவித்ரைஹி ஆத்மானம் புரோக்ஷ பிரயதோ பவதி அப்படின்னு எடுத்துக்க. அதாவது என்னன்னா சந்தியோபாசன விதியை பற்றி நான் சொல்றேன். தீர்த்தத்துக்குன்னா ஆத்தங்கரையோ குளமோ இதுக்கோ கொண்டு ஸ்நானம் பண்ணிட்டு கைகால லலமிண்டு தீர்த்தத்தாதபனம் பண்ணி பவித்திரம் போட்டுக்கொண்டு சாயங்காலம் அக்னி சுகம் கார்த்தால சூரிய சுகம்னு சொல்லி பாணினா சுரபிமத்தியனா தேனுமுத்திரை, தேனுன்னா பசுமாட்டுடைய இது மாதிரி அந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நாம இந்த மாதிரி சந்தியாவந்தனத்தை பண்ணினோமானா அந்த மந்திரமானது ஒரு சுத்தமாக ஆகி நம்மளை பவித்திரமாக ஆக்கிறது அப்படிங்கிறதாக சொல்றேன்.
அதனால இந்த சந்தியாவந்தனத்துக்கு இது புரோக்ஷணத்துல ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அர்த்தம் ரொம்ப இருக்கு. ஆனா போதாயனத்து இந்த 3 இருக்கு மட்டும் சொல்லல, இன்னும் நிறைய இருக்கெல்லாம் சொல்லியிருக்கார் அவர். ஆனா அது அனுஷ்டானத்துல எப்படி இருக்கோ அது மாதிரிதான் நாம பண்ணணும். ஏதாவது சிஷ்டாச்சாரம் தர்ம, குலாச்சாரம் தர்ம அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி இந்த ஆபோகிஷ்டானதுங்கிறது இப்படி புரோக்ஷணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தீர்த்த பிராசனம். அதாவது என்னன்னா இந்த அக்னிஷ்டமாமனிஷம் சூரியஸ்வாமனிஷம் சொல்றோம் இல்லையோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஓங்கார பூர்வமாக ஜாகிரதையோட கூடின காயத்ரியை 3 தடவை ஜபம் பண்ணி ஜலாஞ்சலின் தத்யாது பாஸ்கரம் பிரதி தன்மனா, பாஸ்கரனை சூரியனை குறிச்சு இந்த ஜலத்தை 3 தடவை விடணும். ஏன்னு கேட்டா அந்த இது பண்ணினாத்தான் அந்த அர்த்தம் விட்டாத்தான் இந்த மின்னியே சொன்னேன். அதாவது மந்தேகாரனால ராட்சதால் 2 பேர் அவளை இது பண்றதுக்கோசரம் இந்த இந்த அர்ஜத்தை கொடுக்குறா. சந்தியாயாம் காயத்ரி அபிமந்திரிதா பாப்பவோ சிவந்தி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லி கொடுத்ததுனால அது மாதிரி பண்றான். அதனால என்ன பண்ணும், ஓங்கார வியாகிரீதாம் காயத்ரி வேதமாதரம் ஜப்வா ஜலாஞ்சலின் தத்யாது பாஸ்கரம் பிரதி தன்மனா பிராக்கூலேடு தபஸ்கிருத்மா கர்ப்பேடு சுமாதிகா அப்படின்னு இந்த மாதிரி நாம பிராணாயாமம் அர்க்கியம் கொடுக்கறதுக்கு கூட இவ்வளவு காரியங்கள் நமக்கு அதுல இருக்கு. அந்த மாதிரி இந்த அர்க்கியம் கொடுத்து சந்தியாவந்தனா மேல ஆத்ம பிரதட்சணம் பண்ண சொல்லியிருக்கார். அதனுடைய மேல உபஸ்தான மந்திரங்கள். இதனுடைய என்னன்னு கேட்டா இன்னைக்கு கொஞ்சம் நான் ஏதோ கொஞ்சம் அதுவாக இருந்து தோலை விலை போட்டதுனால புஸ்தகத்தை சரியா பார்க்க முடியல. அதனால இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கல, பார்த்ததை வச்சுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த வாரத்துல இந்த ஜப விதியை பத்தி ரொம்ப பேர் இது அர்க்கியம் கொடுத்து மேல அந்த தேசவாதி தர்ப்பணங்கள் தான் விஷயம், வேற ஒன்றும் இதுல இல்லை. அதுக்கப்புறம் எந்த நாள்ல எப்படி சந்தியாவந்தனம், ஒரு தீட்டு வந்துருத்தோ இன்னொன்று வந்துருத்தோ அப்போ எப்படி சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி மேல ஜபத்தை அடுத்த இதுல சொல்லுவோம். நாராயணா நம்ம ஐநூறுடைய திருநட்சத்திரம் பாராயணம் பம்பாயில செம்பூர் மடத்துல நன்னா நடந்துருக்கு. 11ஆம் தேதி திருநட்சத்திரம் விசேஷமா நடக்கிறது. எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது. சந்தோஷம். இங்க 4 அப்போ ஒவ்வொரு வேதத்துலையும் 2-3 சாதனைகள்லாம் வந்திருக்க. நல்லா ஒரு 40-50 பேர் பாராயணத்துக்கு தான் நன்னா நடக்கிறது செம்பூர் மடத்துல. எல்லாத்தையும் சொல்லுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம்.